ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நான் காமிக்க போகிறேன். இந்த ஸ்நாக்கை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து ஸ்நாக் பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பலாம். அதே மாதிரி ஈவினிங் காஃபி டீயோடு குடிக்கலாம். டே டைமில் உங்களுக்கு எப்பாவது பசிக்குது ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது ஸ்நாக்காக மாத்திரம் இல்லை, மார்னிங்கில் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போல்லாம் இது ஈஸியாக உங்களுக்கு கடையில் கிடைக்கிது. இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் விட இந்த ரோல்டு ஓட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து கொஞ்சமாக வால்நட்ஸு, பாதாம், பிஸ்தா, பம்கின் சீட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மெலன் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இவ்வளோத்தையும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை வந்து லைட்டாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கரண்டியை வச்சு விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷமாக நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஓட்ஸை வந்து நீங்கள் கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி நட்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கோகனட் ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வெஜிடபிள் ஆயில் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷமாக நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக சினமன் பவுடர் சேர்த்துக்கிறேன். சினமன் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ப்ரவுன் சுகர், சினமன் பவுடர் எல்லாம் நல்லா அந்த ஓட்ஸ் மேலே, நட்ஸ் மேலெல்லாம் கோட் ஆகிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கரண்டியை வச்சு விடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷமாக நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நட்ஸு, ஓட்ஸு எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து கொஞ்சமாக கருப்பு திராட்சை, பிளாக் ரேசின்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கிரான்பெர்ரி சேர்த்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு வேணும்னா ட்ரை ஃபிக்கு, டேட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ இது 2த்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஹெல்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. ஸோ எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ நீங்கள் இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ஸ்நாக்காக மாத்திரம் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். மார்னிங் உங்களுக்கு எதுவும் இல்லை பண்ணுறதுக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஓட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயராக சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நல்லா கெட்டியான தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி அது வந்து மேலே ஒரு லேயராக சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அதில் கொஞ்சமாக அந்த தயிரில் வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு லேயர் வந்து தயிர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் அந்த ஓட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து மேலே ஒரு லேயராக சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் எதுவோ அதை நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஆப்பிள் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா பனானா, ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, ஃபிக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு வந்து நீங்கள் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசி கூட எடுக்காது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.